அமெரிக்காவின் ராட்சசனையே அடித்து காலி செய்துவிட்டோம், அறிவித்த ஈரான். உறைந்து நின்ற ட்ரம்ப். எங்கள் எல்லைக்குள் நுழைந்தால் சும்மா விடமாட்டோம். இது ஈரான் கடற்படை அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கும் லேட்டஸ்ட் வார்னிங். இதில் கவனிக்க வேண்டிய அமெரிக்காவின் ராட்சசனையே நாங்கள் முடித்துவிட்டோம் என்று மார்தட்டி கொள்கிறது ஈரான். அப்படி என்ன செய்தது? கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரான் மீது நடத்திய அதிரடி தாக்குதலுக்கு பிறகு மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு எரிமலை குழம்பாகவே தகித்து கொண்டிருக்கிறது. மார்ச் 25 நேற்று ஈரானிய அரசு ஊடகங்கள் ஒரு அதிரடி செய்தியை வெளியிட்டன. அரபிக்கடலில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் அமெரிக்காவின் பிரம்மாண்டமான USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கிய போர்க்கப்பலை நோக்கி ஈரான் கடற்படை காதர் ரக கடலோர குரூஸ் ஏவுகணைகளை வீசி தாக்கியதாக தெரிவித்துள்ளது. இது அமெரிக்காவின் வலிமையான போர்க்கப்பல்களில் ஒன்று. உலக நாடுகளே இந்த போர்க்கப்பலை பார்த்து ஷாக் ஆகும். முக்கியமாக சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளே இந்த கப்பலுடன் மோதுவதற்கு அஞ்சும். ஆனால் இந்த போர்க்கப்பல்களை நாங்கள் தாக்கிவிட்டோம் என்று ஈரான் கூறியுள்ளது. அதாவது USS ஆப்ரஹாம் லிங்கன் மீது தாக்குதல் நடத்தி அதை கடுமையாக சேதப்படுத்திவிட்டோம் என்று ஈரான் கூறியுள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக அமெரிக்காவின் அந்த பிரம்மாண்டமான போர்க்கப்பல் தனது நிலையை மாற்றிக்கொண்டு பின்வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதாக ஈரான் கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் ஷாராம் இரானி மார்தட்டியுள்ளார். ஈரான் ஏன் இந்த தாக்குதலை நடத்தியது என்பதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் சென்டிமெண்ட் பிளஸ் சாவரிண்டி. சமீபத்தில் ஈரானின் IRIS டெனா என்ற போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதற்கு பழிவாங்கவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா. பாரசீக வளைகுடா பகுதியில் தங்கள் நாட்டின் இறையாண்மையை நிலைநாட்டவும் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஈரான் தரப்பு கூறுகிறது. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த வாரத்தில் மட்டும் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை ஈரான் குறிவைப்பது இது 2வது முறை. ஏற்கனவே ஒரு முறை கடுமையாக அதை சேதப்படுத்தியதாக ஈரான் கூறியது. வழக்கம் போல அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் இந்த தகவலை அடியோடு மறுத்துள்ளது. ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலுக்கு எந்த சேதமும் இல்லை, அது முழு வீச்சில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிரான வான்வெளி தாக்குதல்களுக்கான விமான போக்குவரத்து அங்கிருந்து தங்குத்தடையின்றி தொடர்கிறது என அமெரிக்கா விளக்கமளித்துள்ளது. ஈரான் சொல்வது வெறும் மீடியா ஸ்டண்ட், எங்கள் கப்பல் எங்கும் பின்வாங்கவில்லை என்கிறது பென்டகன் தரப்பு. அமெரிக்கா மறுப்பு தெரிவித்தாலும் ஈரான் தாக்குதல் என தொடர்ந்து முழங்கி வருவதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை முதல் விமான போக்குவரத்து வரை அனைத்தும் கலக்கத்தில் இருக்கின்றன. வல்லரசு நாடுகளின் இந்த மோதல் எங்கே போய் முடியுமோ என்பதுதான் உலக நாடுகளின் இப்போதைய கவலை.